தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. Praise the Lord. நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறது, தேவ பிள்ளைகள் விசேஷமா ஆவிக்குரிய ஜனம் ஜெபிக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே அந்த ஜெபத்தின் வேளையிலேயே ஆட்கொண்டு அவர் தம்முடைய காரியமாய் நம்ம அவரை நோக்கி மன்றாட அவர் நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். அந்த ஜெபத்தின் முடிவுல ஒரு சமாதான எண்ணங்கள் நம்ம இருதயத்துல வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கூட இந்த வேளையிலும் கூட அந்த ஜெபத்துல அதை உணர முடிந்தது. கர்த்தர் சமாதானத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தேசங்களுக்கு கட்டளையிடுவார். சமாதான பிரபு எனப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் பிரஸ்தாபப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, நம்ம இன்னைக்கு காண இருக்கிற வசனங்களுக்கு போவதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல மன்றாடுவோம். ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, தேவனுடைய குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை இந்த வேளையில தொழுது கொள்ளும்படிக்கு, ஆண்டவரே உம்மை ஆராதித்து மகிழும்படிக்கு, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படிக்கு, கர்த்தாவே பரலோகத்திலிருந்து நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிற காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு எங்கள் இருதயங்கள் பக்குவப்பட வேண்டும் என்று இந்த வேளையில எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டும். அப்பா, ஹalleluya. Glory, 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 glory. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Amen. Hallelujah. Thank you, thank you, thank you, thank you, Lord. Hallelujah. Stodram, 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 stodram. நன்றி, 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 நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடும். ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தியானிக்கிற போது கர்த்தருடைய அந்த கிருபைகளை நாங்கள் அதிக அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும். எங்களை தாழ்த்தணும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். எல்லா வரிகளையும் பாட போறதில்ல. ஒரு குறிப்பிட்ட சில வரிகள் தான் இருந்தாலும் நான் சாட்ல அது எல்லாத்தையுமே கூட போடுறேன். நம்ம சேர்ந்து இதை நம்ம பாடுவோம். ஆமென். எந்தன் ஜெபங்களை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. சோராது ஜெபித்திட
ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தய கேட்டு உம் பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. நம்ம எப்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரோமோ அப்ப எல்லாம் நம்ம இருதயத்துல விண்ணப்பங்களோட வரலாம் தாராளமா. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளோடையும் வரும். எல்லா பேண்ட் பாக்கெட்லயும் பாருங்க 2 பாக்கெட் இருக்கும். அல்லேலூயா. லெஃப்ட் சைடுல ஒரு பாக்கெட், ரைட் சைடுல ஒரு பாக்கெட் இருக்கும். அதுல லெஃப்ட்ல ஒன்னும் ரைட்ல ஒன்னும் இருக்கும். ஆமென். அதே போலதான் ஒரு விசுவாசிக்கும் அதே மாதிரிதான் 2மே இருக்கு. ஒன்னு ஸ்தோத்திர பலிகளோடையும் நம்ம வரோம், இன்னொன்னு ஜெப தேவைகளோடையும் நம்ம வரோம். அல்லேலூயா. வசனங்களை கேட்கும் போதே கூட நம்ம விண்ணப்பங்களோடு அமர்ந்து இருக்கிறப்ப நமக்கு ஒரு நம்பிக்கையோட கர்த்தர் இப்ப நம்முடைய விண்ணப்பங்களை சந்திப்பார், கேட்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம இருப்போமே ஆனால், நம்ம அதை ஒருவேளை திட்டமாய் தெளிவாய் வெளியரங்கமாய் ஜெபிக்காமல் இருந்தாலும் நம்ம இருதயத்துல அப்படி இருக்கிற பட்சத்துல கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு செவி கொடுப்பார். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் வாய்ப்பு இருக்கிறப்ப நம்ம நல்ல கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வசனங்களை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்பதும் நமக்கு நலமான காரியம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. கடந்த வாரம் பலகணிகளை குறித்து நம்ம ஒரு சத்திய வசனத்தை நம்ம அறிந்து கொண்டோம். அதற்கு முன்பாக கூட தேவதூதன் வருகிற அது ஒரு 3 வாரம் அப்படி நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அது ஒரு சீரீஸ் மாதிரி இருந்தாலும் கடந்த வாரம் இன்னொரு சத்தியத்தை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம். வானத்தின் பலகணிகளாய் இருந்தாலும், வீட்டில் இருக்கிற பலகணிகளாய் இருந்தாலும், அந்த ஜன்னல் நம்மளுடைய ஜெபத்திலையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படணும் அப்படின்னா நம்ம ஜெபத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம அதிகமாய் நம்ம அபியாசப்படுத்தி கொள்ளணும். தேவனும் கூட நம்மை ஆசீர்வதிக்க அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை நம்ம பார்த்தோம். ஆனால் இது இல்லாம கூட நம்ம இன்னொரு காரியத்தையும் பார்த்து வந்தோம். அது என்ன அப்படின்னா, இன்னொரு காரியத்தையும் நான் யோசிச்சு பார்த்தேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்துல ஒரு பலகையை பிடித்தாகிலும் கரையேறுகிற அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறப்ப அதை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்தோட நம்ம அதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம். ஆமென். அப்போஸ்தலர்கள் எல்லாம் கப்பல்ல போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறான். மீதி பேரெல்லாம் கப்பல் மாலுமி, சேவகர்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து போகிறப்ப அந்த கப்பல் உடையிறப்ப அதனுடைய பலகையாவது பிடித்து கரை ஏறிடணும்னு சொல்லி அவர்களுக்கு தேவ தூதன் வாக்கு சொன்னபடியே, தேவனுடைய வாக்கை அவன் சொன்னபடியே அவர்களுக்கு காரியம் நிகழ்ந்திருக்கும். அதை நம்ம ரட்சிப்போடு ஒப்பிட்டு பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அந்த மரம், அது ஒரு பலகையை போல நம்ம அதை பிடித்துதான் கரையேற முடியும். அதை நம்ம பார்த்தோம். கடந்த வாரம் நம்ம பலகணி அந்த சத்தியத்தை குறித்து பார்க்கிறப்ப கூட ஜன்னல் வெளியில சிவப்பு நூல் இருக்கிறதை குறித்து நம்ம பார்த்தோம். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாய் அதை நம்ம பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இதுவே ஒரு
ரெண்டு விஷயமா வந்திருக்கு. கிராஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். விசேஷமா இந்த நாட்கள்ல பாரம்பரிய சபைகள் அதிகமா இதை வெளியரங்கமாய் அவர்கள் வலியுறுத்துவார்கள். ஆனாலும் பெந்தகோஸ்தே சபைகளிலும் கூட இந்த நாட்களிலே கிறிஸ்து இயேசுவின் பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை குறித்த உபதேசங்கள் இது அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிறதை, ஜனங்கள் அதிகமாய் இதற்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதை எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதன் தொடர்ச்சியாக கூட இந்த காலங்களுக்கு அல்லது எல்லா காலங்களிலும் பொருந்துகிறது தான். இதற்கென்று காலங்கள் தனிப்பட்ட முறையில அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு பாரம்பரியத்தின் தன்மை தான். ஆனாலும் கூட இந்த சமயங்களில நம்ம அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்னொரு ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு காரியத்தையும் கூட நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைத்த போதனை, சிலுவையின் உபதேசம் ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணுகிறது. அதை பிடித்து கொண்டுதான் நம்ம எங்க போறோம்? மறுகரைக்கு நம்ம போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ளே அப்படிதான் பிரவேசிக்க முடியும். இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை குறித்து விசுவாசிக்காதவன் என்ன செய்ய முடியாது? அவன் இந்த பரலோகத்திற்குள்ளே அல்லது தேவனுடைய ஸ்தலத்திற்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறு ஒன்றும் இல்லைன்னும் போது நம்ம அவர் சிலுவை மரணம் தான் அதனுடைய சுவிசேஷத்தினுடைய மூல உபதேசம். ஆமென். ஹல்லேலூயா. அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், அந்த ராகாப்புடைய வீட்டுல அவளுடைய வீட்டார் அனைவரையும் கூட அவள் சேர்த்து கொள்ளும்படி அந்த வேவுக்காரர்கள் சொல்லியிருப்பான். அப்ப அந்த வீட்டுல ஜன்னல் வழியே அந்த சிவப்பு நூல் தொங்க விடப்பட்டிருப்பதுதான் அடையாளம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருவதற்கு முன்பாக, the wrath of God வெளிப்படுவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் நம்ம வீட்டார் அனைவரும் அவருடைய ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கணும். அதுதான் அடையாளம். சங்கார தூதன் வருகிற போது அவன் சங்காரம் பண்ணாமல் போவதற்கு அதுதான் அடையாளமா இருக்கு. அப்ப நியாய தீர்ப்பு நாளில வெட்கத்துக்குள்ளாகாதபடி நமக்கு நம்ம மேல முத்திரையாய் அடையாளமாய் இருப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில ஒரு மனுஷன் இருக்கிற நாட்களிலேயே இயேசு கிறிஸ்து தமக்காய் சிந்தின ரத்தத்தை அவன் அவகாசமாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை குறித்த ஒரு விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற போது அவன் அந்த வீட்டிற்குள்ளே, ராகாப்புடைய வீட்டிற்குள்ளே வராத மனுஷர் யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது போலவே நாமும் நம்ம வீட்டார் அனைவரும் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக வந்து சேரணும். அல்லேலூயா. இரத்தத்தின் அடையாளம் நம்ம ஒவ்வொருவர் மேலையும், இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் சிந்தின இரத்தத்தின் அடையாளம் நம்ம ஒவ்வொருவர் மேலையும் இருக்கணும். இந்த நாட்களில நமக்கு சிலுவையின் உபதேசத்தை அதிகமாய் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் அதுலதான் இருக்கு. ஆமென். அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்கிற சத்தியம் அதிலே தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சிலுவையிலே அவர் வெளியரங்க கோலமானார், சத்துருவின் மேலே ஜெயங்கொண்டார் என்பதை நம்ம அங்கதான் புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலுவையில ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ரட்சிப்பின் வாசலாய் அது இருக்கிறது என்று சொல்ல முடியும். நீங்கள் என்னை உயர்த்துவீர், மனிதர்களை நீங்கள் என்னை உயர்த்துகிற போது, மனுஷகுமாரன் உயர்த்தப்படுகிற போது அவன் மனுஷர்களை தம்மிடமாய் இழுத்து கொள்வார் என்கிறது தான் சிலுவையின் உபதேசம். அல்லேலூயா. சிலுவையிலே தேவ அன்பு வெளிப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் நமக்காய் பலியானது நமக்கு வெளியரங்கமாய் அது அறிவிக்கப்படுகிற ஒரு இடமாய் சிலுவை இருக்கிறபடினாலே அதை காண்கிற எந்த மனுஷனும், தம்மை குத்தின அவரை காண்கிற எந்த மனுஷனும் அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு சிலுவையின் உபதேசம் இன்றைக்கும் அது அதிகமாய் ஜனங்களோட முறையிட்டு கொண்டு இருக்கிறது. அது சுவிசேஷத்தின் ஒரு மூல காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதோடு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில இரத்த வியர்வையில அவர் சிந்தின அவருடைய இரத்தம், அல்லேலூயா, க்ளோரி, அவர் அடிக்கப்பட்ட போது, முற்கிரீடம் வைக்கப்பட்ட போது, ஆணிகளாலே அவர் அடிக்கப்பட்ட போது
அவர் சிந்தின ரத்தம், அவர் நமக்காய் தம்மேல் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை, நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டது. நம்மளுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று இருக்கிறது. நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய மீறுதல்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அது நிமித்தமாய் அவர் ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கிறோம். அந்த ரத்தம் தான் நம்ம என்ன செய்கிறது? அல்லேலூயா, நம்மை கழுவுகிறது, நமக்கு அடையாளமாய் இருக்கிறது, நமக்கு ரட்சிப்புக்கு ஒரு உறுதியாய் இருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு நம்ம சங்கரிக்கப்படாமல் இருப்பதற்கு அதுதான் நமக்கு முத்திரையாய் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம 2 வாரமும் கூட பார்த்தோம். அது வேற ஒரு காரியமாய் பார்த்தாலும் கூட இது இப்படி வெளிப்பட்டு நமக்கு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை தொடர்ந்துதான் இன்னொரு சப்ஜெக்ட். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் ஜபிக்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. ரத்தம் சிந்தினார், சிலுவையில அறையப்பட்டார். ஆனால் அதோடு கூட அவர் பூமியில மனுஷகுமாரனாய் இருந்த நாட்களில, அவர் மாம்சத்துல இருந்த நாட்களில அவர் ஜபிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to Jesus. அதை குறித்து, ஜெபத்தை குறித்து அவருக்கு இருக்கிற அந்த ஞானம், அல்லது அதை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்தின ஒரு பெரிய ஞானம், தேவ ஞானம் என்ன என்பதை குறித்து நம்ம வாசித்து தொடர்ச்சியா அதன் தொடர்பான சில வசனங்களை நம்ம வேகமாய் பார்த்து முடிக்க போகிறோம். வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். அதுல 6வது வசனம். மத்தேயு 6:6. Matthew 6:6 எடுத்துக்கொள்வோம். Matthew 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to Jesus, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய ஒரு தேவ ஞானத்தை நமக்கு இந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார். ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. ஆமென். பிதா எங்கதான் நம்மளை பார்க்கிறாரு, அல்லது தேவன் எங்கதான் நம்மளை பார்க்கிறாரு? நம்மளுடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார், நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்மளுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மறைவிடமா இருக்கு, எந்த மனுஷனுடைய பார்வையிலும் படாத ஒரு மறைவிடமா இருக்கிற நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். நம்முடைய நினைவுகளுக்குள்ளே அவர் பார்க்கிறார், நம்ம உள்ளந்திரியங்களை அவர் பார்க்கிறார். அது அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் தான் இருக்கு, அது அவருக்கு மறைவாய் இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அதுல எப்போதும் நமக்கு எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கு? நல்ல சிந்தனைகளா இருக்கு? சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? சொல்ல முடியாது. நம்ம அதுல பக்குவப்படுகிறோம், முயற்சிக்கிறோம், ஆனாலும் எப்போதும் நம்மளுடைய இருதயம் ஒரு சமமா இருக்கிறது இல்லை. அல்லது நமக்கு இருக்கிற, நம்ம வளர்ந்த விதம், நம்ம யோசிக்கிற விதம், இதெல்லாம் வைத்து நமக்குள்ள சில நினைவுகள் சில சமயத்துல கரெக்டாவும் வரும், சில சமயத்துல தப்பாவும் வரும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய இருக்கு. பூமியில மனிதர்கள் நம்ம எப்போதுமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இன்ஃப்ளூயன்சஸ்னாலையும் நம்மளுடைய நினைவுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். ஆனால் பாருங்க, ஜெபிக்கிறப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செஞ்சிருவார். அப்ப என்ன நடந்துரும்? நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் ஜெபத்துல வருகிற போது, அல்லது நம்ம தாழ்த்துகிற போது, அந்தரங்கத்திலே பிதா என்னை பார்க்கிறார் என்ற ஒரு, நம்ம எப்போதும் அப்படி யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம், நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஜெபத்தின் வேளையில நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற போது,
தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் ஒரு விசை நிதானித்து பார்க்கிற போது, when we start examining ourselves in the presence of the Lord, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற போது நம்மை தானாகவே நம்ம என்னதான் செய்ய வேண்டி இருக்கு, தாழ்த்தி நம்ம வர வேண்டியிருக்கு. இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான். ஆனால் சங்கீதக்காரன் ஒரு ராஜாவாகத்தான் இருக்கான். ஆனா அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது இந்த ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அர்ப்பணம் நீசனம் என்று தன்னை உணர்கிறான். இது எப்போதுமா உணர்வான் அப்படின்னா தெரியல. ஆனா ஜெபிக்கிறப்ப, கர்த்தரை நினைத்து அவருடைய பிரசன்னத்துல வருகிறப்ப, அவருடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுக்க வருகிறப்ப, whenever one the child of God surrenders himself in the presence of God, he examines himself. Hallelujah. தன்னுடைய இருதயத்தின் என்ன ஓட்டங்களை எல்லாம் ஒரு விசை நிறுத்தி பார்க்கிறோம். ஆண்டவரே, இது சரியில்லை, இது ஒருவேளை தவறா கூட இருக்கலாம். ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்கிறோம். நான் ஒன்னும் எல்லா விஷயத்திலையும் கரெக்டா நிதானிக்கிறவன் இல்லை. இது உமக்கே, நீரே அறிவீர், நீரே பெரியவர், இது உம்முடைய ஞானத்திற்கே நான் அதை விடுறேன், நீரே வல்லமை உள்ளவர், நீரே நல்லவர் என்று தேவனை மகிமைப்படுத்தி தன்னை தாழ்த்தி தேவ பிரசன்னத்தை பெருக்கி கொண்டு தன்னை ஒரு குறுக்கி அல்லது தன்னை ஒடுக்கி தேவ சமூகத்தில் வருகிறது தான் இந்த அனுபவம். ஏன்னா அந்த ரங்கத்தில் பிதா நம்மை காண்கிறார். இந்த அனுபவத்தில் வருகிற போது கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்மை தாழ்த்தி இப்படி வருகிற போதெல்லாம் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த ரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா, அதுதான் ஜெபம். அந்த இடத்துல கர்த்தர் பார்த்துடுவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மளுடைய விருப்பங்களை, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மை வேண்டும், இதுல எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும், இதுல எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும். சத்துரு பாருங்க என்னை எப்படி சோதிக்கிறான், சத்துரு என்னை எப்படி திட்டமாய் அவன் என்னை வஞ்சிக்கிறான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், இந்த தீமையில இருந்து என்னை காப்பாற்றும் என்று நம்ம கர்த்தரிடத்துல கெஞ்சுகிறோம். இதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எளிமையானவர்களுடைய குரலை, எளியவனுடைய இந்த சத்தத்தை கேட்டார் என்றுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படி தேவ சமூகத்துல நம்மை பயிற்றுவித்து நம்மை ஒப்பு கொடுத்து வருகிற போதெல்லாம் வெளியரங்கமாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? பலன் அளிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to Jesus. பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை நமக்கு சொன்னாரு. ஆனால் அவர் உபதேசிக்க மாத்திரம் இல்ல, இதை அவர் எப்படி அறிந்து கொண்டார்? அவர் சத்தியமாகவே இருக்கார். ஆனாலும் மாம்சத்துல இருந்த போது அவர் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தணும்னா அவர் அனுபவம் இல்லாமல் சொல்லுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு எப்படி ரத்தம் சிந்தினாரோ, இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ, அதே போலதான் இயேசுவும் ஜெபிக்கிறவராயிருந்தார். ஹல்லேலூயா. ரா முழுதும் ஜெபம், அதிகாலையில ஜெபம், அப்பப்ப ஜெபம். இப்படி இயேசுவும் தேவனை நோக்கி, தம்முடைய பிதாவை நோக்கி மன்றாடுகிறவராயிருந்தார். தேவனுக்கு சமமானவராய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் என்ன செய்தாரு? எப்போதும் அவர் மன்றாடுகிறவராய், ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவர் நினைச்சிருந்தா தேவனுக்கு சமமானவராய் இருக்கிறபடினால வெறும் அதிகாரத்தோடு மாத்திரம் இருந்திருக்கலாம், வெறும் அவர் கட்டளைகளை மாத்திரம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கலாம், வெறும் உபதேசித்து கொண்டு மாத்திரம் இருந்திருக்கலாம், வெறும் அவர் சில காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாமும் விடவும் அதிகமாய் இயேசு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு அவர் அதிகமாய் கற்றுக் கொடுக்க நினைத்தது ஜெபத்தை தான். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் அதிகமாய் அதை அவர் செய்து வந்தார். விசுவாசத்தை அப்படிதான் அவர் பெருக்கி கொண்டார். தேவ ஞானத்திலே அப்படிதான் அவர் வளர்ந்தார். மனுஷ தயவுல அப்படிதான் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்தது? அவர் தம் ஆவியில பலப்பட்டார். எப்படி? ஜெபத்தினால. தேவனுடைய குமாரன், அதனாலேயே அவருக்கு அப்படிதான் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அப்படி அல்ல. அவர் மனுஷ குமாரனாகவும் இருந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு, நிச்சயமா ஒரு மனுஷன் அப்படி சொல்லிட முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமா தேவ குமாரன் தான் அவரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். மனுஷன் நம்புறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அவரை. ஹல்லேலூயா.
அவர் தேவன், தேவனுடைய குமாரன் என்று சொல்வது சுலபமா இருக்கு. ஏன்னா அவருடைய கிரியைகள் அப்படிதான் வெளிப்பட்டுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அந்த தேவனுடைய மகிமை அவர் மூலமாய் அப்படிதான் வெளிப்பட்டுச்சு. ஆனா நம்ம எதை சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு, எதை கற்றுக்க வேண்டியதா இருக்கு. அவர் மனுஷனாவும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்காரு, அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கார். அப்ப மனுஷனாய் அவர் ஜெபித்து இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த காரியத்தை தான் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஹீப்ரூஸ் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, அல்லேலூயா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென், ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. அவர் குமாரனாய் இருந்தும் 8வது வசனத்துல பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இப்படிதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்திருக்காரு? தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ஜீசஸ் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி? தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலத்த சத்தத்தோடு அவர் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். பாருங்க, தேவகுமாரன் பச்சை மரம் அவர்னு சொல்லப்பட்டு அவரே அப்படிதான் ஜெபிச்சிருக்காருன்னா பட்ட மரம் என்றுதான் நமக்கு அவர் சொன்னார். ஹல்லேலூயா. பச்சை மரமாகிய அவரே எப்படி அப்படி மன்றாடி இருக்காரு, கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணியிருக்காரு. நாம என்ன நினைக்கிறோம்? நமக்கு எல்லாம் என்ன செஞ்சிடணும், தானாகவே வந்துடணும். ஹல்லேலூயா. நமக்கு பிறந்ததுனாலேயே நம்ம எப்படிதான் இருக்கணும், பூமியில நம்ம பிறந்துட்டோம், அதனால நமக்கு தானாவே தேவன் எல்லாம் செஞ்சிடணும், எல்லாம் கொடுத்துடணும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு எப்படி இருந்தாரு, என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் அப்படிதான் ஜெபிச்சு காணப்பட்டார். ஹல்லேலூயா. வேண்டுதல் செய்கிறவராய் இருந்தார், விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருந்தார், கண்ணீரோட பலத்த சத்தத்தோட தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் பயபக்தியா இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயபக்தியா அவர் இருக்கணும்னு அவசியம் இருக்கா? ஹல்லேலூயா. அவர்தான் குமாரனே, அவருக்கு அப்படி என்ன அவசியம்? அவர் அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு யாக்கோபே நீ என்னை குறித்து மனம் சலிப்பானாயின்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். அந்த மாதிரி இருக்கும் நம்ம. ஹல்லேலூயா. நீ எனக்கு தூபம் காட்டாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயபக்தி இல்லாமல் நீ இருக்கேன்னு யாக்கோபை குறித்து வசனம் ஒண்ணு இருக்கு ஏசாயால. ஹல்லேலூயா. நீ என்னை குறித்து சலித்து போனாய், மனம் சஞ்சலித்து சலித்து போனாயின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று சொல்லப்பட்டது. யாக்கோபுக்கு எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கு, ஆனா ஏசாயால நீ என்னை நோக்கி கூப்பிடவே இல்லைன்னு சொல்லி அவனை பற்றி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அது போலதான் நம்ம காணப்படுகிறோம். இயேசுவே அப்படிதான் இருந்தாரு. எப்போதும் ஜெபிக்கிறவராய், கண்ணீர் விடுகிறவராய், விண்ணப்பம் பண்ணுகிறவராய், பயபக்தியாய் இப்படிதான் காணப்பட்டார். அல்லேலூயா. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் பட்ட பாடுகளின் நிமித்தம். இப்படி இயேசு காணப்பட்ட போது அவர், அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது, இப்படி இருக்கிறதுனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது, நிச்சயமா என்ன உண்டு, வெளியரங்கமாய் தேவன் பலன் அளிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ரங்கத்துல இப்படி காணப்படுகிற போது வெளியரங்கமாய் பலன், இயேசுவின் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நிகழ்ந்தது. நன்மைகள் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்படிதான் நம்ம தேவ காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் நம்ம பெரிய பரம காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் உன்னதமான
காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் அந்த காட்லி ஆட்டிடியூட் என்ன அதை புரிந்து கொள்ள முடியும். வாட் இஸ் காட்லினஸ்? அதுதான் நம்ம அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியம். என்னது? காட்லினஸ் தான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்போதும் மனுஷன் கற்பனையை தான் பேசுவோம். நம்முடைய கற்பனைகளை தான் நம்ம பெரிதா எண்ணி வைத்திருப்போம். அதுதான் மாரலி ஹை, அதுதான் பெஸ்ட் நினைப்போம். ஆனா காட்லினஸ் இஸ் அபவ் எனிதிங் மாரலி ஹை. அல்லேலூயா. வே அபவ். ஆமென். நம்மளுடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் தான் நம்ம வச்சிருப்போம். ஆனால் காட்லினஸ் வேற. நமக்கு எட்டாதது, நமக்கு உயரமானது, நம்ம அறியாதது. அதை நம்ம அறிந்து கொள்வதற்கு அவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லப்பட்டது. வெளியரங்கமாய் பிதாவான தேவன் நமக்கு பலன் அளிப்பதற்கு அவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு ரத்தம் சிந்தினார் என்று பார்த்தோம் கடந்த வாரத்துல. அதற்கு முந்தின வாரத்துல இயேசுவின் சிலுவையை பிடித்து கொண்டுதான் நம்ம ரட்சிக்க முடியும்னு பார்த்தோம். ஆனால் இயேசு ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபத்தினால நமக்கு விடுதலை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஜெபத்தின் மூலமாக நமக்கு இந்த பூமியில ஜெயங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனை நம்புறதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. அவன் உதவியா வருவான்னு நம்ம நினைப்போம், வரவே மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு பயப்படுறதும், அவனை நினைக்கிறதும், அவனை நினைச்சு நம்ம வருந்துறதும், அவன் ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சு நம்ம குழம்புறதும் அவசியமே இல்லை. அல்லேலூயா. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நம்புறது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு ஆளுன்னு நம்ம யோசிக்கிறதே என்னதான் வேஸ்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த சமயத்துல நம்ம மனுஷனை நினைத்து குழம்பி கொண்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்து மன்றாடி வெளியரங்கமாய் தேவனுடைய பலன் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எவ்வளவோ விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவோ சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து விட முடியும். எவ்வளவோ நன்மைகளை நம்ம பிறருக்கு செய்து விட முடியும். எவ்வளவோ தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்று விட முடியும். ஆமென். Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. அப்ப நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனிதனுடைய நினைவுகளே நம்ம மனசுல வந்துகிட்டே இருக்கு. இந்த மனுஷன், அந்த மனுஷன், வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, இவன் அவன் அவன் இவன், இப்படியே ஏதோ அன்பா ஸ்நேகத்தின் நிமித்தம் சரி, ஏதோ அவங்களுக்கு நம்ம தயை பண்ணணும்னு கொஞ்சம் நினைச்சா கூட பரவாயில்ல. ஏதோ அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் உதவியா இருக்கலாம்னு அவங்கள குறித்து நினைச்சா கூட பரவாயில்ல. பாதி நேரம் நமக்கு எப்படிதான் வரும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருப்போம். அதன் நிமித்தமாக சில மனிதர்களை குறித்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மனுஷனை எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. மனுஷனை பத்தி கொஞ்சமும் நினைப்பதற்கு அவன் ஒரு ஆளே இல்லை என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. பாருங்க, வசனம் மனுஷனை எந்த அளவுக்கு மண் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, மனுஷனே அல்ல புழுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி வசனத்தை எடுத்து வாசிச்சா மனுஷனுக்கு பயங்கர அடி விழுந்திருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏதோ தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு மேன்மை இருக்கு. ஆமென். ஆனா மனுஷன்ற ஆங்கிள் நம்ம நினைச்சா கூட வேஸ்ட் தான். ஆமென். அப்ப மனுஷனை எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம். அந்த எண்ணங்களை அந்த சமயங்கள்ல நம்ம தேவனை நோக்கி மன்றாட, துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண, இயேசுவை நோக்கி பார்க்க நம்ம பழகணும். யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம், அதுல 23, 24 நான் வாசிக்கிறேன். அப்படியே மோசே, எக்ஸோடஸ் 9:23-24, அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். எங்க நீட்டுறான்? வானத்திற்கு நேராக. அல்லேலூயா. பாருங்க, அது எதற்கு அடையாளமா இருக்கு? கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு அடையாளமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன இடத்துல போய் பேசினா மனுஷன் இருதயம் கடினமாயிடுது. என்ன செய்யறான்? முன்னாடி கர்த்தர் தான் அதையும் சொல்றாரு, நீ பார்வோன்ட்ட போய் நில்லு, நீ அவன்கிட்ட போய் சொல்லு. 13வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று
எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. கர்த்தர் தான் சொல்றாரு அதையும். ஆனா அங்க போனா என்ன ஆயிடுது தெரியுமா? பார்வோனுடைய இருதயம் இன்னும் கடினமாயிடுது. அல்லேலூயா. கேட்டுட்டு வரான், பார்த்தா இன்னமும் அவன் இருதயம் கடினமாயிடுது. இத்தனை கர்த்தர் என்ன சொல்றாரு? அதிகாலமே வேற போயிருன்ட்டார். அல்லேலூயா. அதிகாலமே நம்ம எழும்பின உடனே ஏதோ ஒரு மனுஷனை குறித்து நினைப்போம். நமக்கு தொந்தரவு கொடுக்கிற மனுஷனோ, நம்ம விரும்புற மனுஷனோ, யாரையோ ஒரு மனுஷன் நினைப்போம். ஆனா அவன் இருதயம் என்னதான் ஆகுது? இன்னும் கடினம் தான் ஆகுது. ஒன்னும் பெட்டர் ஆகல. அல்லேலூயா. மோசேக்கு சரி கர்த்தர் சொல்றாருன்னு போய் கேட்கிறான். கேட்டா இன்னும் கடினமாயிடுறான் பார்வோன். அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ இப்ப என்ன செய்ய, நீ உன் கோலை உயர்த்து. அல்லேலூயா. வானத்திற்கு நேராக நீட்டு. பார்த்தல்ல, மனுஷன்ட்ட போய் பேச சொன்ன, போய் பேசிட்டு வந்த, என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல ஆண்டவரே. சரி, இப்ப கோலை வானத்துக்கு நேரா உயர்த்து. அல்லேலூயா. கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிச்சு. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல் மழையை பெய்ய பண்ணினார். கல் மழையும் கல் மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. இன்னும் சில மனுஷன்லாம் வாலாட்டிட்டு இருக்கான் பூமியில. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய ஜனம் இன்னும் என்ன செய்யல? கோலை உயர்த்தல. இன்னும் ஆவிக்குரிய ஜனம் தங்களை தேவனுக்கு முன்பாக சரியா தாழ்த்தி கர்த்தர் சொன்ன அவருடைய சத்தியத்தின் பிரகாரம் கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதற்கும் அவருடைய சமூகத்தை நாடுவதற்கும் தேடுவதற்கும் இன்னும் மனதை சரியா செலுத்தல. அப்படி செலுத்தி இருந்தோம், கோலை வானத்துக்கு நேரா உயர்த்தி இருந்தோம்னா சில மனுஷன், சில சத்துருக்களாய் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? ஒருபோதும் உண்டாகாத பயங்கரங்கள் உண்டாகும். அல்லேலூயா. நான் வெளியரங்கமா இந்த குண்டு போடுறது இதெல்லாம் சொல்லல. அல்லேலூயா. ஆவியின் பிரகாரமாகவே தான் நம்ம வசனத்தை நிதானித்துக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. Amen. அப்படி ஒரு பயங்கரம் உண்டாகும். அப்ப என்ன செய்வான்? தீமை செய்யணும்னு நினைக்கிற மனுஷனே பயந்து போய் நன்மை செஞ்சிருவான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருதயம் கடினப்படுற ஒரு மனுஷனை என்ன செஞ்சிருவான்? நன்மையை செய்யணும்னு நினைச்சிருவான். 28வது வசனத்துல பாருங்க, பார்வோன் வழிக்கு வரான். இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். யாரு? பார்வோன். அல்லேலூயா. பார்வோன் மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு சொல்றான், நான் இந்த முறை பாவம் செய்தேன். 27வது வசனத்துல பாவ அறிக்கையே செய்யறான். நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல் மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை. அல்லேலூயா. தடைகள் மாறும்படி ஒரு விரோதியா இருந்த அந்த மனுஷன் பாவ அறிக்கை, தனக்கும் தன் ஜனங்களுக்காகவும் அவன் அறிக்கை செய்யறான். நானும் துன்மார்க்கம் தான், என் ஜனமும் துன்மார்க்கத்துல தான் இருக்கும். பாருங்க, தானா மனம் திரும்புறான். அல்லேலூயா. தானா அவன் இருதயம் ஒடுங்கி போகுது, உடைந்து போகுது. தானா அவன் ஜெபத்தை நம்ப தொடங்குறான். யாரு? பார்வோனே நம்ப தொடங்குறான். அல்லேலூயா. அவன் மோசேட்டையும் ஆரோன்டையும் கெஞ்சி கேட்கிறான், நீங்க ஜெபிங்க. ஆமென். இப்படி கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஆமென். இத்தனை வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்ய முடியும். கல் மழை, நம்ம அப்படியே உடனே அதை குண்டுகளுக்கு ஒப்பிடக்கூடாது. அப்படி அல்ல. கல் மழை, இதெல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்ம நிதானிக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு பலத்த கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தெய்வீக கிரியைகளாய் இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காட்லி ஆக்ட்ஸ். ஆமென். இப்படி வருகிற போது ஒரு மனிதனுடைய இருதயம் கரைந்து போய் பயந்து போய் அவன் என்ன செய்வான்? ஜெபிங்க, நாங்க துன்மார்க்கத்துல தான் இருக்கோம், பாவம் மன்னிப்பு எங்களுக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம கோல்களை உயர்த்துகிறவர்களாய் நம்ம காணப்படணும். ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படணும். சரி, நம்ம கண்களை மூடி இப்ப ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
Glory to Jesus. Hallelujah. இயேசுவின் கண்களை எல்லாரும் மூடிடுவோம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாம். இயேசுவின் சிலுவையை பிடித்து கொண்டு ரட்சிக்கப்படுவதை குறித்து போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட் பார்க்கும்போது அந்த காரியம் நமக்கு வெளிப்பட்டுச்சு. ஆமென். கடந்த வாரம் பழகணிகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருந்த போது இந்த ஜன்னல் வெளியே கட்டப்பட்ட அந்த சிவப்பு நூல் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அதை நம்ம பார்த்தோம். இந்த நாட்களிலே விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவின் இந்த பாடு மரணத்தை அநேகரும் விசேஷமாய் அதை தியானிக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த சத்தியம் எல்லா நாட்களுக்குமே பொருந்தும். இருந்தாலும் இந்த சமயத்துல நம்ம கண்களை மூடினவர்களாக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், அவரை நோக்கி நம்மளுடைய முகங்கள் இன்றைக்கு திரும்பட்டும். ஆமென். அல்லேலூயா. நமக்காய் அவர் நம்முடைய பாவங்களை தம்மேல் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர். அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to Jesus. அவருடைய ரத்தம் நம்மை ரட்சிப்பதற்கு அது வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. நம் நோய்களை நம்மை சுகமாக்குவதற்கு அது வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தர் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். ஹல்லேலூயா. Glory to Jesus. பயபக்தியாய் விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆமென். Thank you Jesus. Glory, glory, glory. மோசே மனுஷனிடத்துல பார்வோனிடத்துல போய் பேசிட்டு வரான், அவன் இருதயம் கடினமாகுது. ஆனால் மோசே கோலை உயர்த்துகிறான், உடனே கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது. பார்வோனே கூட தன்னை பாவி என்று ஒப்புக்கொண்டு அவன் தேவ சமூகத்துல கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ண சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவிற்கு பலத்த விடுதலைகளை நீ உங்களுக்கு தடை இல்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தடையாய் தோன்றுகிற காரியங்களுக்கு அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. இனி உங்களுக்கு தடை இல்லை. ஆமென். அல்லேலூயா. வசனம் கேட்கிறது, மனுஷனை எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம். பார்வோனையே நினைச்சிட்டு இருந்திருந்தா மோசேயின் இருதயம் கரைந்து போயிருக்கும். எவ்வளவு கடினமுள்ளவனா இருக்கானே, என்ன செய்வதனே தெரியலையே அப்படின்னு திகைத்து போயிருப்பான். ஆனா இவன் தேவனை நோக்கி பார்த்ததுனால இவன் மனுஷனை எண்ணுவதை விடவும் கர்த்தரை எண்ண தொடங்கினான். ஹல்லேலூயா. Glory to Jesus. இவன் கோலை வானத்திற்கு நேராய் உயர்த்தினான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்கள் வானங்களுக்கு ஏறி செல்லுகிறதாய் நமக்கும் கோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் கையில ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தின் கோல் ஹல்லேலூயா உயர்த்தப்படுமேயானால் இந்த நாட்களில பலத்த தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, ஓ சபையில, தேசத்துல, பூமியில தெய்வீக கிரியைகள், ஓ வல்லமையான காரியங்கள் வெளிப்படும். ஆமென். Thank you Jesus. மனுஷனை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுவோம். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை நடப்பிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம வச்சிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வெளிப்படட்டும். ஹுராபாலா ரிபா கரபாலா. Thank you Jesus. Glory, glory, glory. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனாவே இருந்தாலும் சரிதான், அவன் மனுஷன் தான். ஹுராபாலா ரிகாரபாலா ரிபா கரபாலா. Thank you Jesus. ஆனால் மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் பயபக்தி நிமித்தம் பயபக்தியோடும் அவர் தேவனை நோக்கி மன்றாடினார். ஹுரபலா ரிபா கரபலா. Thank you Jesus. Glory, glory, glory. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you Jesus. Glory to God. Amen. Hallelujah. நன்றி பிதாவே. இந்த வேளையில இந்த ஜெபத்தின் சத்தியத்தை அறிந்து கொண்ட
எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய அனாதி தீர்மானங்கள் இருக்கிறதே, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் பயபக்தியோடு, கண்ணீரோடு, பலத்த சத்தத்தோடு, விண்ணப்பங்களோடு சோராமல் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தொடர்ந்து வந்து இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்தி யாக்கோபு இடத்துல கெஞ்சினான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தீர். அதுபோல் இந்த நாட்களில் பார்வோன் எப்படி உங்களுக்கு இனி தடை இல்லை என்று சொன்னானோ, அதுபோல சில மனிதர்கள் தடை போடுகிறவர்கள் இந்த நாட்களில் ஐயோ இனி நாங்கள் இவர்களை தடை பண்ண முடியாது என்று உணர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய பலத்த கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.